கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம். பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ பாருங்க, நமக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் யாராவது நமக்கு ரொம்ப பிடிச்சது மாதிரி ஒரு ஃபுட், ஒரு சாப்பாடு இல்லை வேறு ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா அந்த நேரத்தில் நம்மளால் சந்தோஷப்பட முடியுமா? நம்மளால் திருப்தியாக முடியுமா? நம்ம அதை அக்செப்ட் பண்ணுவோமா? அப்படி இல்லை. நம்மளுடைய தேவை அந்த நேரத்தில் நமக்கு தண்ணி தான் தேவை. நம்முடைய கண்கள் அதை தான் தேடும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு என்ன, அடுத்த மாதம் என்ன, அடுத்த வருடம் என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆனால் பல ப்ரெடிக்ஷன்ஸில் நம்ம ஃப்யூச்சருக்கு தேவையான காரியங்களை எல்லாம் நம்ம செய்வோம், ஓடி ஓடி செய்வோம். எல்லாமே நமக்கு தேவை தான். முதல்ல நம்ம பார்த்தது மாதிரி சாப்பாடும் தேவை தான். ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு தண்ணி தான் தேவை. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த நேரத்தில் எது தேவை என்பது ரொம்ப முக்கியம். நம்ம பிரயாசப்படுற எல்லா காரியங்களுமே ஒவ்வொரு கட்டத்துக்கு தேவையானது தான். ஆனால் பாருங்கள், தேவன் ஒவ்வொன்றையுமே அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். சகலத்தையும், 1 2 அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் அதின் காலத்திலே ஆண்டவர் நேர்த்தியாக செய்கிறார். நம்மை ஆண்டவர் ரட்சித்தது கூட அப்படித்தான். அவர் ஒரு காலத்தை குறித்து அந்த காலத்திலே நம்ம ரட்சித்திருக்கிறார். பாருங்க, நம்ம யோசித்து பார்ப்போம். அதோட ரட்சிப்பு மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் வரலன்னா அநேக காரியங்களை குறித்து நம்ம நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்கும். அதையெல்லாம் நம்ம எப்படி தாண்டி வந்திருக்கிறோம், எப்படி நம்ம நிர்மூலமாகாமல் இந்த சூழ்நிலையிலெல்லாம் இருக்கிறோம் என்றால் அவருடைய ரட்சிப்போ, அவருடைய பாதுகாப்போ, அவருடைய அரவணைப்பு தான். அதே மாதிரி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே அந்தந்த காலத்தில் செய்கிறார். இயேசு கிறிஸ்து கேட்கிறார், உங்கள் பிள்ளைகள் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீர்களா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரம பிதாவானவர் அதிக நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்கிறார். ஸோ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையானதாகத்தான் தருகிறார். அதை அந்தந்த நேரத்தில், எந்த நேரத்தில் தர வேண்டும் என்பதை அறிந்து செய்கிறார். பாருங்க, வேதத்தில் சவுளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா ஆரம்பத்தில் சவுளுடைய தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போகிறது. அந்த கழுதைகளை தேடி வரும்படி சவுளுடைய தகப்பனாகிய கீஸ் ஒரு வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு நீ போய் தேடி வா என்று சொல்லி சவுளை அனுப்புகிறான். சவுலும் அந்த வேலைக்காரனும் பல இடங்களிலே அலைகிறார்கள். 1 சாமுவேல் 9வது அதிகாரத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். அந்த 1வது வசனத்திலிருந்தே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 4, 5 ஆகிய வசனங்களை நம்ம பார்க்குறப்போ அவர் ஒவ்வொரு இடத்துலையும் மலைகளையும் ஒரு சில நாடுகளையும் கடந்து கடந்து எங்கே சுற்றி பார்க்குறாங்க, ரொம்ப அலையிறாங்க. ஆனால் அந்த கழுதைகளை கண்டுபிடிக்க முடியலை. ஒரு கட்டத்தில் அந்த சவுல் சொல்லுகிறான், என்னுடைய தகப்பனார் என்னை நினைத்து கவலைப்படுவார், தகப்பனார் எனக்கு என்ன ஆயிற்றோ என்று சொல்லி கவலைப்படுவார் என்று வருத்தப்படுற அளவுக்கு அவங்களுடைய அலைச்சல் இருந்தது. திரும்பி போகலாம் என்று இருக்கும் போது தான் சவுலோடு கூட வந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், இந்த ஊரில், இந்த பட்டணத்திலே ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறான், நம்ம அவரை போய் பார்க்கலாம் என்று. அவர் தான் சாமுவேல். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே, இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், நாம் போக வேண்டிய வழியை அவர் நமக்கு அறிவிப்பார் என்று. ஒரு கட்டத்தில் சவுலும் அவனுடைய வேலைக்காரனும் சாமுவேலிடம் வருகிறார்கள். சாமுவேலிடம் வரும்போது சவுளுடைய மனநிலை என்னதான் இருந்திருக்கும்? நிச்சயமாக கழுதை இருக்கிற இடத்தை அவர் சொல்லுவார். எந்த வழியா போய் அதை பிடித்து கொண்டு நம்ம திரும்பி தகப்பன்கிட்ட எந்த ஒரு சேதமும் இல்லாமல் போய் சேரும்படியான வழியை அவர் காண்பிப்பார் என்கிற நம்பிக்கையில தான் சவுல் சாமுவேல் கிட்ட வருகிறார். பாருங்க, சவுல் சாமுவேலை சந்திக்க வருவதற்கு முன்னே ஆண்டவர் சாமுவேலிடம் சொல்லுகிறார். அதே அதிகாரம் 9வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாய் ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். ஆண்டவர் சாமுவேலிடம் சொல்கிறார், நாளை இந்நேரத்திற்கு. பாருங்கள், நாளை என்று சொல்லி விட்டுருக்க வேண்டியதானே. ஆனால் ஒரு காலத்தை சொன்ன ஆண்டவர் ஒரு நேரத்தையும் குறிக்கிறாருங்க. நாளை இந்நேரத்திற்கு ஒரு மனுஷனை நான், சவுல் என்கிற மனுஷனை நான் அனுப்புவேன் என்று. அதே நேரத்தில் சாமுவேலை சவுல் சந்திக்கிறான். சாமுவேலை சந்தித்த உடனே என்ன நடக்கிறது என்றால், அதே அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக,
நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும். சாமுவேல் சவுலிடம் சொல்லுகிறான், நீ எனக்கு முன்னே மேடையில் ஏறிப்போ, நீ என்னோடு போஜனம் பண்ண வேண்டும். சவுல் போன உடனே என்னை அனுப்பி விடுவார், நான் போக வேண்டிய வழியை எனக்கு காட்டுவார் என்கிற எண்ணத்தில் போனார். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார், நீ என்னோடு போஜனம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் சவுலுடைய மனதில் அதே கவலை தான் இருக்கிறது. ஆகவே தான் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது என்று சொல்லி, இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது, உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். அவனை குறித்து கர்த்தருடைய திட்டத்தை கூட அந்த இடத்துல சவுலிடம் சாமுவேல் சொல்லுகிறான். ஆனால் பாருங்க, சவுலுக்கு அது எல்லாமே மனதில் ஏறலை. அடுத்த வசனத்தில் சொல்லுறான், அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானதல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன்? அதெல்லாமே அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலையிலே சவுல் இல்லை. அப்படிப்பட்ட சவுலை தான் சாமுவேல் அழைத்து கொண்டு போகிறார் போஜன சாலைக்குள்ள. அடுத்த வசனங்களை நம்ம வாசிச்சோம்னா, அந்த சவுலை அழைத்து கொண்டு போய் போஜன சாலையில் அழைக்கப்பட்டவர்களுடைய மத்தியிலே வைக்கிறார் சாமுவேல். வைத்துவிட்டு 23வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். இங்கே சாமுவேல் சவுலுக்கு என்ன வைக்கிறான் என்றால் விருந்து வைக்கிறான். அவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைக்கிறான். யாருக்காக? சவுலுக்காக. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னத்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்து கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடு சாப்பிட்டான். இது உனக்கென்று வைக்கப்பட்டிருந்தது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. பாருங்கள், இந்த சவுல் மேல் ஆண்டவர் வச்சிருந்த திட்டம் என்பது அது ஒரு பெரிய ஒரு ராஜரீக அபிஷேகம் அவன் மேல் ஊற்றப்பட வேண்டியிருந்தது. இஸ்ரவேலின் முதல் ராஜா என்கிற அந்த ஒரு அழைப்பு, அந்த ஒரு அபிஷேகத்தை சவுல் மேல ஊற்ற வேண்டியது ஆண்டவருடைய பெரிதான திட்டம். அதற்கு முன்பாக தான் இந்த சாமுவேல் இந்த விருந்தை ஏற்படுத்துகிறான். அவனுக்காக ஒரு பந்தியை ஏற்படுத்துகிறான். அவனுக்காக அதுவரைக்கும் வைக்கப்பட்டிருந்த ஒரு பங்கை, அதாவது அந்த ஸ்பெஷல், அதுதான் அந்த ஸ்பெஷலான பங்கு, முன்னத்தொடை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதை எடுத்து அவனுக்கு முன்பாக வைத்து அவனை புசிக்க சொல்லுகிறான். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 23வது அதிகாரம் 5வது வசனத்திலே, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இங்கேயும் சவுலுக்கு முன்பாக, சவுலுக்கு மேலே ஆண்டவர் முன்னதாகவே வைத்திருக்கிற அந்த திட்டத்துக்கான அபிஷேகத்தை ஊற்றுவதற்கு முன்பாக அவனுக்கு முன்னாலே ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். அவனுக்கான பங்கை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படித்தான் பல காரியங்களுக்காக அந்த சவுல மாதிரியே, சவுல் எப்படி கழுதையை தேடி அதற்கான ஏதாவது வழி கிடைக்கும் என்று சாமுவேலிடம் வந்தது மாதிரி நாமும் பல காரியங்களுக்காக ஆண்டவரிடம் வந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கும் சத்ருவுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நமக்கான பங்கை அவர் நமக்கு முன்பாக வைத்து நம்மை புசிக்க வைக்க வேண்டும் என்கிற விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்குமே இந்த வேதத்திலே ஒரு பங்கு இருக்கிறது. இதை தான் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இந்த புஸ்தகத்திலே நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற பங்கு இருக்கிறது. அந்த பங்கை ஆண்டவர் நமக்கு தந்து நம்ம அதை புசிக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது எதற்காக என்றால், அவர் நம்ம மேல வைத்த அந்த திட்டத்திற்கான அபிஷேகம், அதை புசிப்பதன் மூலமாக அந்த அபிஷேகம் நமக்குள்ளாக ஊற்றப்படுகிறது. அந்த அபிஷேகம் நமக்குள்ளாக கடந்து வருகிறது. இங்கே அதுதான் நடக்கிறது. சாமுவேலை தேடி வந்த சவுலை சாமுவேலோடு உட்கார வைத்து போஜனம் பண்ண வைக்கிறார். நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணாதவனுக்குள்ளே நித்திய ஜீவன் இல்லை என்று சொல்லுகிறார். அவருடைய மாம்சமும் ரத்தத்தை நம்ம புசிக்க வைக்கிறார். அதுதான் நம்ம மேல ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த திட்டத்திற்கான அந்த அபிஷேகத்தை நம்ம மேல வைக்கிறதாக, நம்ம மேல ஊற்றப்படுகிறதாக காணப்படுகிறது. அங்கே சாமுவேல் சவுலோடு உட்கார்ந்து போஜனம் பண்ணுகிறார். அதை தொடர்ந்து சாமுவேல் சொல்லுகிறார் 26வது வசனத்திலே, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்கிறான். அப்படி அவனோடு சாமுவேலோடு உட்கார்ந்து போஜனம் பண்ணி அவனை ஆயத்தப்படுத்துகிறான். உன்னை அனுப்பிவிடும்படி, எதற்காக அனுப்பிவிட வேண்டும்?
கர்த்தருடைய திட்டத்தை அடுத்து அவன் செய்ய வேண்டும். அதற்கு அனுப்பி விடும்படிக்கு நீ ஆயத்தப்படு. ஆண்டவரோடு நம்ம வந்து பந்தி இருக்கும்போது, அந்த போஷணத்துல நம்ம பங்கு பெறும் போது நம்ம ஆயத்தமாகிறோம் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. எப்படி ஆயத்தப்படுத்துகிறார் என்றால், அடுத்த வசனம் 27வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான். அவனை தரித்து நிற்க சொல்லுகிறான். ஸ்டே ஹியர், அதாவது சாமுவேலோட நெருக்கமா அவனை தங்கி இருக்கும்படி, தரித்து நிற்கும்படி சொல்லுகிறான். கர்த்தருடைய வார்த்தையை நான் உனக்கு அறிவிக்கும்படி, அவனோடு கூட வந்த வேலைக்காரனை போகும்படி சொல்லுகிறான். எப்படி சாமுவேல் சவுலை தனக்கு சமீபமாக தரித்திருக்கும்படி வைத்தானோ, வேலைக்காரரை போக விட்டு, அதே போல கர்த்தர் அவருக்கு நம்ம நெருக்கமாகாதபடி, அவருக்கு நம்ம சமீபமாகாதபடிக்கு எதெல்லாம் நம்மிடத்தில் தடையாக இருக்கிறது, நம்மளுடைய பிஹேவியராக இருக்கலாம், வேற பிசிக்கலான காரியங்கள், ஆண்டவரை விட்டு தூரப்படுத்துகிற காரியங்களாக இருக்கலாம், எல்லாத்தையுமே ஆண்டவர் விளக்குகிறார். விலக்கி அவருக்கு சமீபமாக நம்ம வைக்கிறார், நம்மோடு உறவாடுகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்ம போகிற இடத்துல எல்லாம் ஆண்டவர் நம்மோடு ட்ராவல் பண்ணுறார், பிரயாணம் பண்ணுறார். அந்த ஒரு லெவலுக்கு வரும்போது பாருங்க, அடுத்த வசனத்திலே 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொல்லுகிறான். கழுதையை காணாமல் எங்கேயோ அலைந்து கொண்டிருந்த சவுலுக்காக ஒரு நேரத்தை குறித்து அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து அவரோடு போஷணம் பண்ண வைத்து, அவருக்கு அருகிலே தரித்திருக்க வைத்து, அவனை ஆயத்தம் பண்ணி, அவன் மேல் எதற்காக ஆண்டவர் வந்து அவனை குறித்திருந்தாரோ அந்த அபிஷேகத்தை அவன் மேல் ஊற்றுகிறார். இன்னைக்கு ஒருவேளை நாமும் சவுல மாதிரி ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாக இருக்கலாம். பாருங்கள், யோபுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 23வது அதிகாரம் 14வது வசனத்திலே, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இந்த வசனத்தின்படி பார்த்தோன்னா ஆண்டவர் சவுலை பார்த்து சொல்லலாம், இது மட்டுமல்ல உனக்கு குறிக்கப்பட்டது, நீ கழுதைக்காக என்கிட்ட வந்த, அது மட்டுமல்ல உனக்கு குறிக்கப்பட்டது, இன்னும் அநேகம் உண்டு உனக்காக நான் குறிக்கப்பட்டது. அது எல்லாம் நிறைவேறுகிறது வரைக்கும் பாருங்க, 13வது வசனம் சொல்லுகிறது. யோபு 23:13, அவரோ வென்றால் ஒரே மனதா இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? ஆண்டவர் குறித்திருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்மிடத்தில் நிறைவேறுற வரைக்கும் அவர் ஒரே மனதா இருக்கிறார். அவரை திருப்ப முடியாது. நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றது மாதிரி, நம்முடைய சித்தத்துக்கு ஏற்றது மாதிரி நம்ம வந்து அவருடைய சித்தத்தை, அவருடைய இருதயத்தை நம்மளால திருப்ப முடியாது. ஆண்டவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அது நிறைவேறது வரைக்கும் அவர் நம்ம நடத்துறதுல அவர் வந்து உறுதியா இருக்கிறார். ஒரு காலத்தை குறித்து சவுலை சாமுவேலிடம் கொண்டு வந்தவர், அதே போல் ஒரு காலத்தை குறித்து அந்த அபிஷேகத்தை அவன் மேல ஊற்றுகிறார். எந்த காலத்துல நம்ம அவருடைய திட்டத்தை செயல்படுத்தணும் என்பதை அவர் முன்னதாகவே முன்குறித்திருக்கிறார். எசேக்கியேல் 16:8 சொல்லுகிறது அல்லவா, இதோ உன் காலம் பருவ காலமா இருந்தது, அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன்னை என்னுடையவளாக்கினேன். ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் பருவ காலம் என்றால் நம்ம வந்து கனி கொடுக்க வேண்டிய காலம், அவருக்கு பிரயோஜனப்பட வேண்டிய காலம். ஆண்டவர் அந்த காலத்தை தீர்மானித்திருந்தால் நிச்சயமாக அந்த காலத்திலே ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். இங்கே சவுல் எந்த காரியத்துக்காக சாமுவேலிடம் வந்தான், அந்த காரியம் நிறைவேறினது என்றால் நிச்சயமா நிறைவேறினது என்றால் சாமுவேல் சொல்லிவிட்டார் முன்னாலே, கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது என்று. அதே போலேயே சொல்லப்பட்டிருக்கிறது 10வது அதிகாரத்திலே 2வது வசனத்தில் அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், சவுலை பார்த்து, நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது. அவன் எதுக்காக கலங்கி கொண்டிருந்தானோ, எதுக்காக தகப்பனுடைய வீட்டை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தானோ அந்த காரியம் நிறைவேறிற்று. அது மட்டும் இல்லாமல் அந்த உன்னதமான அனுபவம், அந்த ராஜ்ய பாரத்துக்கான ஒரு அபிஷேகம் அவனுக்குள்ளால ஊற்றப்பட்டது. ஆண்டவர் அவனுக்குள்ளால இறங்கி வந்து அவனுக்குள்ளால தங்கியிருக்கிறார். இப்படி ஒரு ஒரு மேன்மையான அனுபவத்தை சவுல் பெற்றுக்கொள்கிறார். என்ன ஒரு ரெட்டிப்பான சந்தோஷம் இல்லையா? அவன் நினைத்த காரியம் நடக்கிறது, அவன் எதிர்பார்க்காத அந்த ஒரு மேன்மையான உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். நம்ம ஆண்டவரை விசுவாசித்து அவர் சமூகத்திலே காத்திருந்தோம், நிச்சயமாக ஆண்டவர் நமக்கும் இந்த ரெட்டிப்பான சந்தோஷத்தை தருவார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா,
அப்பா அந்த கடந்த மாதம் முழுதும் ஒவ்வொரு நாளும் அப்பா உடைய கிருபையினால பாதுகாத்து வந்தீங்களே அப்பா, உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எவ்வளோ சூழ்நிலைகள்ல இருந்து தகப்பனே எங்களை ஆச்சரியமா அதிசயமா நீங்க வழிநடத்தி வந்தீங்க, பாதுகாத்தீங்க அப்பா, பலப்படுத்தினீங்க. ஒவ்வொரு தருணங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே தகப்பனே உங்களுடைய சமூகத்தில் வந்து உண்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நீர் எப்போதும் எங்களை சந்தோஷப்படுத்துகிற தேவனா இருக்கீங்க அப்பா. எங்களுக்கான ஒவ்வொரு காரியத்தையும் அதன் காலத்துல நேர்த்தியா செம்மையா நீங்க செய்து முடிக்கிற தேவனா இருக்கீங்க அப்பா. நீங்க நினைப்பதற்கும் மேலாக அப்பா, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நீங்க செய்கிற தேவன் தகப்பனே. அப்பா சவுல் கழுதைக்காகத்தான் நம்முடைய சமூகத்திலே வந்தான். ஆனால் அவன் நினைத்ததை விட மேலான ஒரு ஆசீர்வாதத்தை அவனுடைய வாழ்க்கையில நீங்க கொடுத்தது மாதிரி தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நாளில் இரட்டிப்பான சந்தோஷத்தை நீங்க தரப்போறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா, நீங்க எங்களையும் அப்படியே நடத்துவீங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து அப்பா உண்மை போற்றத்தக்கதாக எங்களை நீங்க மாற்ற போறீங்க ராஜா. தகப்பனே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீங்க அப்படி செய்யுங்கப்பா ராஜா. ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சியாக மாற்றுங்க. உங்களுடைய நாம ஒவ்வொருவர் மூலமாக மகிமைப்படட்டும். குறைவுகள் குற்றங்கள் ஒவ்வொன்றையும் மன்னிப்பீராக. உங்க சமூகத்தினங்களை தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.